அண்மை செய்தி. சேலத்தில் 1 கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்தில் கட்டுக்கட்டாக செல்லாத நோட்டுகளுடன் சபீர் என்பவர் சிக்கியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு சேலத்திலிருந்து செய்தியாளர் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். சேலம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள மாசிநாய்க்கன்பாட்டியை சேர்ந்தவர் சபீர். இவருடைய நண்பர்களான பாலாஜி மற்றும் கோகுல்நாதன் ஆகியோருடன் இணைந்து இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வந்திருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு அரசு பணம் மதிப்பிழப்பு அறிவிப்பு செய்த பொழுது இவர்களிடம் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 1 கோடி ரூபாய் அளவுக்கு இருந்துள்ளது. இந்த 1 கோடி ரூபாயை சபீர் தனது நண்பர்கள் மூலமாக கொடுத்து மாற்றி தருவதாக வாங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வளவு நாட்களாக அந்த 1 கோடி ரூபாய்க்கான புதிய தாள்கள் அவர் மாற்றி கொடுக்காமலே இருந்து வந்துள்ளார். இதனிடையே இந்த பங்குதாரர்களில் ஒருவரான பாலாஜி உயிரிழந்து விட்டார். தற்போது உள்ள கோகுல்நாதன் தொடர்ந்து சபீரை அந்த பணத்தை கொடுக்குமாறு கேட்டு வந்த நிலையில் தற்போது வரை அந்த பணத்தை மாற்ற முடியவில்லை. இதற்காக 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகி இருக்கிறது. அந்த 1 லட்சம் ரூபாயை என்னிடம் கொடுத்துவிட்டு அந்த பழைய நோட்டுகளை நீயே எடுத்துக்கொள் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து கோகுல்நாதன் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த சபீர் அவருடைய வீட்டில் கஞ்சா உள்ளிட்டவர்களை பறிக்க வைத்திருக்கிறார், அங்கு சோதனை செய்யுங்கள் என்று. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சோதனை செய்து பார்த்ததில் அங்கு 500, 1000 ரூபாய் பழைய நோட்டுகள், செல்லாத நோட்டுகள் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்து சபீரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுலகண்ணன்.